வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் நம்ம பிளாகரில் போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுடைய பிளாகர் வந்து லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் வந்து ஃப்யூச்சர் மொபைல் டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மொபைல் டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க அப்படிங்கல, இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஜென்ரலாக தேடி ஏதாவது அது சம்மந்தமான பிக்சர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதை இன்செர்ட் பண்ணல நீங்கள் உங்களுடைய வெப்சைட் நேமோ அல்லது அது எது சம்மந்தமான பிக்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி அங்கே நீங்கள் ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு தேடுறோம், இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் வருது. இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பிக்சர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து கரெக்டான நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா PF_IMG/PC இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பிக்சரோட நேம் பார்த்தீங்கன்னா PF_IMG_PC. ஸோ இந்த மாதிரி நேம் வைக்கிறது மூலமாக நம்மளுடைய வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் அதிகமாக வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ கூகுள் பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட் மட்டும் இல்லை, நம்மளுடைய கொடுக்கக்கூடிய பிக்சரையும் சில டைமில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு மொபைல் டெக்னாலஜி சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுறோம் அல்லது ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அது சம்மந்தமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில சைட்ஸ் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து ஃபிட்னஸ் சம்மந்தமான ஒரு சைட். ஸோ இதில் பாருங்கள், இந்த பிக்சர் மேலே வச்சு நான் கர்சர் கொண்டு போகிறேன் அப்படின்னா இது கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ஃபிட்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த பிக்சரை சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட நேம் பாருங்கள், உமன்ஸ் ஃபீமேல் ஃபிட்னஸ் A to Z ஃபிட்னஸ். அதாவது ஃபீமேல் ஃபிட்னஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைட்டோட நேம் கொடுத்துருக்காங்க, A to Z ஃபிட்னஸ்க்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே அவங்களுக்கு ஒரு டிராஃபிக் கிடைக்கும், தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் ஆல்ட் டேக்னு சொல்லுவாங்க. அந்த பிக்சர் மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேம் வரும், ஸ்மார்ட் ஃபிட்னஸ் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பிக்சர் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், A to Z ஃபிட்னஸ் 2015 ஃபிட்னஸ் ஸ்டைல். அதாவது 2015 ஃபிட்னஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த பிக்சரோட போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய சைட் வந்து A to Z ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய பிக்சர்லையும் அதனுடைய நேமும் கரெக்டாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்னஸ் ஸ்டைல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மொபைல் சம்மந்தமாக ஒரு டெக்னாலஜி நியூஸ் போடுறோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து சும்மா 1 2 3 இல்லை ஏதாவது ஒரு பிக்சர் நேம் மொபைல் பிக்சர் அந்த மாதிரி ஜென்ரலாக கொடுக்காம என்ன நம்ம போஸ்ட் போடுறோமோ அதுக்கு சம்மந்தமாக, அதாவது அது ரிலேட்டடாக கரெக்டான நேம் நம்ம அங்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிக்சர் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம், தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த பிக்சரை நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணாமல் இதை வந்து சின்னதாக எடிட் பண்ணி போடுறது மூலமாக இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிக்சர் வந்து நம்ம போஸ்ட்டில் போட போகிறோம் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம வேறு ஒரு சைட்லேருந்து காப்பி பண்ணியிருக்கோம், தெரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெயிண்டில் அல்லது போய்ட்டு பெயிண்ட் அல்லது பவர் பாயிண்டில் போய்ட்டு நீங்கள் எதாவது ஆல்ட்ரு பண்ண முடியும். சின்னதாக நீங்கள் எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், கீழே ஏதாவது நேம் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக இதில் காட்டுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சேம் அதே பிக்சர் தான், நான் ஒரு சின்னதாக இங்கே எடிட் பண்ணியிருக்கேன். அதாவது மொபைல் டெக்னாலஜி அப்படிங்கிற வேர்டை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இதில் எடிட் பண்ணிவிட்டு ரீநேமில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதில் ஏதாவது நீங்கள் பார்டர் மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இப்போ ரீநேம் என்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சர் மொபைல் டெக்னாலஜி ஐஃபோன். ஸோ அந்த பிக்சரோடைய நேமும் இருக்குது, நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த போஸ்ட்டோட டைட்டிலும் இதில் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இந்த நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இந்த பிக்சர். ஸோ இப்போ இது நம்ம ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிக்சர். ஸோ இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ ஒரிஜினல் பிக்சருக்கும் நம்மளுக்கு சுற்றி பார்டர் போட்டிருக்கோம், அதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இந்த பிக்சர் நம்மளுடைய பிளாகரில் ஆட் பண்ணலாம். தெரியுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதில் உள்ள கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டில் இன்னும் சில ஆல்டர்னேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதில் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.